ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்கே இருக்கோம்னா கோகர்ணா டவுனில் இருக்கோங்க. த ஸ்பிரிச்சுவல் சென்டர் நம்ம மகாபலேஸ்வர் ஆத்மலிங்கம் டெம்பிள் இருக்கிற கோகர்ணா நகரத்தில் தான் இருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன கவர் பண்ண போகிறோன்னா கோகர்ணா பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோட்டல்ஸு, பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கோவில் போகிற வழியில் இருக்கிற ஹோட்டல்ஸ், ஸ்டேக்கான ஃபெசிலிட்டிஸு, ஃபுட்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக கவர் பண்ண போகிறோம். ஸோ கோகர்ணா வந்துட்டு கோவில் பக்கத்துலேயே ஸ்டே பண்ணுறவங்கன்னு நினைக்கிறவங்களுக்கு, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே ஸ்டே பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெசார்ட் பக்கத்தில் இருக்கிற, அதாவது பீச்சஸ் பக்கத்தில் இருக்கிற ரெசார்ட்டெல்லாம் வந்து நான் ட்ரெக் போன வீடியோவில் டீட்டெயில்டாக கவர் பண்ணியிருக்கேன், அதில் பார்த்துக்குங்க. ஸோ இந்த வீடியோவில் கோகர்ணா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற லாட்ஜிங் அண்ட் ஃபுட் ஃபெசிலிட்டிஸை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க மக்களை வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மகாபலேஸ்வர் டெம்பிள் போகிற வழியில் இருக்கோங்க, தேர் வீதியில் இருக்கோம். மகாபலேஸ்வர் டெம்பிள் தேர் நிற்கிது பாருங்க அழகா. ஸோ இங்கிருந்து நம்ம பஸ் ஸ்டாண்ட் போகிற ரூட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்க ஸ்ரீ கணேஷ் கெஸ்ட் ஹவுஸ்னு ஒன்று இருக்குது. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ், கோவிலுக்கும் வாக்கபிள் டிஸ்டன்ஸ். ஓகேவா, இங்க இருக்கு பாருங்க ஸ்ரீ கணேஷ் கெஸ்ட் ஹவுஸ். நம்பரும் போட்டிருக்காங்க 08386457886. இது ஓகேவா, நேரில் வந்து புக் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க. ஸோ இதுலயே வந்து பைக் ரெண்டல்ஸும் காமிச்சிடுறேன். ஸோ ஸ்ரீ கணேஷ் ரெஸ்டாரண்ட்ல இருந்து இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்ட் நோக்கி நடந்து போயிட்டு இருக்கோம். ஓகேவா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ரெண்ட் பைக்குன்னு இருக்கு பாருங்க. ஸோ ஸ்டே பண்ணிட்டு நீங்கள் பைக்கெல்லாம் ரெண்ட் பண்ணோன்னா வி கோகர்ணான்னு இருக்கு. இங்கே பாருங்க இதில் நம்பர்ஸ் இருக்கு, இந்த நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் பைக்ஸ் ரெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இங்கேருந்து இப்போ நம்ம நேராக போயிட்டு லெஃப்ட் கட் பண்ணோன்னா பஸ் ஸ்டாண்டு போகிற வழிங்க. ஸோ பஸ் ஸ்டாண்டுக்கு ரெண்டு வழியில் போகலாம். ஃப்ரண்ட்ல இருக்கிற என்ட்ரன்ஸும் போகலாம், பேக்கில் இருக்கிற என்ட்ரன்ஸும் போகலாம். ரெண்டு சைடுமே உங்களுக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு நிறைய இடங்கள் இருக்கும். ஓகேவா, ஸோ நிறைய டீ ஷாப்ஸு, பூஜை சாமான பொருட்கள் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் கோவில் கவர் பண்ண வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன், பார்க்காம இருந்தால் பாருங்கள். ஸோ இங்கே டெம்பிள்ல இருந்து மகா கணபதி டெம்பிளுக்கு எப்படி போகணும், கோட்டி தீர்த்தத்துக்கு எப்படி போகணும், எவ்வளோ டிஸ்டன்ஸ், அதெல்லாம் மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பக்கம் போனாலும் நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கும் உங்களுக்கு. இது கோட்டி தீர்த்தம் போகிற வழி. ஸோ இது வந்து பஸ் ஸ்டாண்ட் போகிற வழி. பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரீமியமாக ஸ்டே பண்ணோன்னா ஹோட்டல் ஓம்னு இருக்குது. அதுக்கு பக்கத்தில் தான் நாம் ஸ்டே பண்ணியிருக்கோம். யாத்ரி நிவாஸ்னு ஒரு ஹோட்டலில் 500 சார்ஜ் பண்ணாங்க. அந்த ரூமையும் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதுவும் நோட் பண்ணிக்கோங்க, நம்பர்ஸ் இருக்குது பாருங்கள். நான் இந்த ஹோட்டலையும் காமிக்கிறேன், பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்குது. ஓகேவா, இப்போ வாங்க டுவர்ட்ஸ் பஸ் ஸ்டாண்டு போகலாம். டாக்ஸி ஸ்டாண்டெல்லாம் வந்து உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கோவில் போகிற வழியிலேயே இருக்குங்க, ஹையர் பண்ணிக்கிறதுக்கு. எதுக்குமே நீங்கள் அலைய தேவையில்லை, எல்லாமே பக்கத்துலேயே கிடைக்கும். கோவில்லேருந்து பஸ் ஸ்டாண்டு போகிற வழியில் உங்களுக்கு பேக்கரிஸ் எல்லாம் நிறைய இருக்கும். எஸ்ஆர்எஸ் ட்ராவல்ஸ் இருக்குது பாருங்கள். பஸ்ஸஸ்க்கெல்லாம் புக் பண்ணுறதுனா உங்களுக்கு கவர்மெண்ட் பஸ் கிடைக்காட்டி இதுலேயும் புக் பண்ணிக்கலாம். பரவாயில்லைங்க, நான் நேற்று நைட் டைமில் வந்தப்போ இவ்வளோ டீட்டெயில்ஸ் கவர் பண்ண முடியல. இன்றைக்கி எல்லாத்தையும் டீட்டெயில்டாக கவர் பண்ண முடியுது. இங்கே பாருங்களா, அழகாக ஒரு சிவலிங்கம் போட்டு வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நாம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு 300 மீட்டர்ஸ் போனால் பஸ் ஸ்டாண்டுங்க. 300 to 400 மீட்டர்ஸ். ஓகேவா, இது கோவில் வர்ற வழி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து. ஸ்ரீ குரு ரக்ஷிதா நிலையான்னு இருக்கா, அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ தேவி கிருப்பான்னு இருக்குது. இங்கெல்லாம் வந்து 700 to 1000 ருபீஸ் சொன்னாங்க சிங்கிள் ரூமுக்கு. டபுள் ரூம்னா 1200 ரேஞ்சில் இருக்கும். சிங்கிளாக வந்தீங்கன்னா 500க்கெல்லாம் ரூம்ஸ் கிடைக்கும். ஓகேவா, சீசன் டைமில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம டுவர்ட்ஸ் பஸ் ஸ்டாண்ட் நடந்து போயிட்டுருக்கோம். நிறைய ஷாப்ஸ் இருக்குங்க, இந்த மாதிரி குட்டி குட்டி துணி கடைகள் எல்லாம் இருக்கும், பானிபூரி ஷாப்ஸு. இதெல்லாம் ஈவினிங் டைம் ஆனால் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது ஒரு மடம் மாதிரி இருக்கு, ஏதோ நிவாஸ்னு போட்டிருக்காங்க. பானிபூரி சென்டர்ஸு, நிறைய மளிகை கடைங்கள்லாம் பக்கத்தில் இருக்கும். நீங்கள் 2-3 நாள் ஸ்டே பண்ணுறீங்க,
ஏதாவது பொருட்கள் எல்லாம் வேணும்னா எல்லாமே பக்கத்துலேயே கிடைக்கும். ஸோ இது வந்து ஸ்ரீ கணபதி பிரசாத் பவன். இது ஒரு ஹோட்டல் தான். இந்த நம்பரும் நோட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், டாக்ஸி நம்பர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ கோவிலுக்கு போகும்போது நீங்கள் இந்த பஞ்சாலாம் கட்டிட்டு போகணுன்னா இங்கே வாங்கிக்கலாம். 50 ரூபா, 60 ரூபா, 100 ரூபா ரேஞ்சில் கிடைக்கும். மக்களே, நம்ம ஆல்மோஸ்ட் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கோங்க. பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப பக்கத்துலேயே பாலகிருஷ்ண நிலையா அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இது வந்து ஒரு ஹோம் ஸ்டே மாதிரி. இவர் ஹெட் ப்ரீஸ்ட் வேற போல. நம்பர்ஸ் இருக்கு பாருங்க. இங்கேயே ரெண்டல் பைக்ஸும் அவைலபிளா இருக்கும் போல. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பஸ் ஸ்டாண்ட் என்ட்ரி பக்கத்தில் வந்தாச்சுங்க. ஸோ இங்கே வந்து பேடு பார்க்கிங் இருக்கும். 150, 70 ருபீஸ்க்கெல்லாம். இங்கே பாருங்கள், ப்ரைவேட் வெஹிக்கிளில் வந்தீங்கன்னா பார்க் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் சில ஹோட்டல்ஸில் பார்க்கிங் இருக்காது. ஸோ இந்த பார்க்கிங் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு நாமினல் ப்ரைஸில். ஓகேவா? இது பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே இருக்கிற டீ ஷாப்பு. ஸோ நாம் கோகர்னா பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. ஸோ பஸ் ஸ்டாண்டை சுற்றி பார்த்துட்டு நாம் வந்து அந்த சைடு ஸ்டே பண்ணியிருக்கோம். பஸ் ஸ்டாண்ட் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த சைடு இருக்கிற ஹோட்டல் ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஓகேவா? வாங்க பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போவோம். பஸ் ஸ்டாண்ட் என்ட்ரன்ஸ்லேயே வந்து இது பேக் சைடு, என்ட்ரி வந்து அந்த சைடு இருக்குது. எவ்வளோ ஆட்டோஸ் இருக்குது பாருங்கள். ஸோ வந்துட்டு நீங்கள் ரெசார்ட் எல்லாம் உள்ளே புக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆட்டோ எடுத்துக்கலாம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே இருந்து. ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து உங்களுக்கு ஆட்டோஸ் கிடைக்கும். ரயில்வே ஸ்டேஷன்ஸ் கொஞ்சம் தூரம், அதனால கவர் பண்ண முடியல, சாரி. இதுதான் பஸ் ஸ்டாண்ட் என்ட்ரன்ஸு. கொஞ்சம் பழைய பஸ் ஸ்டாண்டு தான். நார்மல் கர்நாடகா ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு நார்த் கன்னடா டிஸ்ட்ரிக்ட்ல அவ்வளோவா பஸ் ஸ்டாண்ட்ஸோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னும் ரெடி பண்ணல இவங்க. இங்க பாருங்க, கேஎஸ்ஆர்டிசி ஐராவத், கேஎஸ்ஆர்டிசி பல்லக்கி பஸ்ஸஸ் எல்லாம் நல்லா இருக்கு. பஸ் ஸ்டாண்டை மட்டும் கொஞ்சம் ரெடி பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். இதெல்லாம் நார்த் வெஸ்ட் கர்நாடகா ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் பஸ்ஸஸ்ங்க. புக்கிங் ஆஃபீஸ் எல்லாம் உள்ள இருக்கு. இது பிளாட்ஃபார்ம் ஏரியா. உள்ள உங்களுக்கு டீ ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு. ஸ்ரீ சரஸ்வதி ஷகாம்பரி கேன்டீன் ஒன்று இருக்கு. வெஜ்ஜுன்னு நினைக்கிறேன். டீ ஷாப்ஸு, வெயிட்டிங் ஏரியாஸு. இங்கே பாருங்க, கிரீன் கலர் பஸ். இதெல்லாம் நார்த் வெஸ்ட் கர்நாடகா ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். இங்கிருந்து கோவாக்கெல்லாம் கூட உங்களுக்கு பஸ் கிடைக்குங்க. பனாஜி, வாஸ்கோட காமா, இங்கெல்லாம் போறதுக்கு பஸ்ஸஸ் கிடைக்கும். வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. ரொம்ப நல்லாலாம் இருக்காது, ஓரளவுக்கு ஓகேவா இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து இன்சைட் ஏரியா. இது புக்கிங் ஏரியா. ஊரில் கன்னடத்தில் தான் போட்டிருக்காங்க, அதனால எந்த ஊருன்னெல்லாம் தெரியலீங்க, சாரி. ஓகேவா? ஐ கான்ட் ஹெல்ப் இட். நமக்கு கன்னடம் படிக்கவும் தெரியாது, அதனால எந்த ஒரு டைமிங்ஸ்ன்னு தெரியல. ஸோ இதுதான் நம்ம கோகர்னா பஸ் ஸ்டாண்டு மக்களே. சின்ன பஸ் ஸ்டாண்டு தான். ஆட்டோ ஸ்டாண்ட்ஸு, பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வெளியே வந்தோடனே ஆட்டோ ஸ்டாண்ட்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து என்ட்ரி, பஸ்ஸஸ் என்ட்ரி ஆகிற இடம். அங்கேயும் நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கும். வாங்க அதுவும் குயிக்காக போய் பார்த்துட்டு வந்துடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோகர்னா பஸ்ஸஸ் பார்த்தாச்சுங்க. பஸ் ஸ்டாண்டு பார்த்தாச்சு. கோகர்னா இருந்து போகிற பஸ்ஸஸ்ஸு, நம்ம கோகர்னாலிருந்து லாங் டிஸ்டன்ஸ் போகிற கேஎஸ்ஆர்டிசி ப்ரீமியம் பஸ்ஸஸ், ஐராவத், பல்லக்கி இதெல்லாம் பார்த்தாச்சு. ஸோ நாம் காலையில் இங்கேருந்து கார்வார் போகிறோம். 6:30க்கு ஒரு பஸ் இருக்கா. ஸோ அந்த பஸ்ஸில் போயிடலாம். இங்கேருந்து 1.5 hours ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு கார்வார் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ போயிட்டு நம்ம கோகர்னா பஸ்ஸஸ் எல்லாம் என்ட்ரி ஆகிற இடத்துல இருக்கிற ரெண்டல் பைக் ஆப்ஷன்ஸு, ஹோட்டல்ஸ் ஏதாவது இருக்கா பார்க்கலாம். ஏடிஎம்ஸ்லாம் அந்த சைடு தான் இருந்துச்சு. ஏடிஎம்ஸ் எல்லாம் எங்கே இருக்கும்? அந்த பக்கம் ராகவேந்திரா ஹோட்டல்னு ஒன்று இருக்குது. இங்கே பக்கா லோக்கல் ஃபுட் எல்லாம் கிடைக்கும். ஸோ அந்த ஹோட்டல் எல்லாம் எங்கே இருக்குன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. வாங்க போவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற பஸ்ஸஸ் எல்லாம் என்ட்ரி ஆகிற ஏரியாங்க. நம்ம கோகர்னால இந்த மாதிரி நிறைய மாடுகள் சுற்றிட்டு இருக்குங்க. எங்கே பார்த்தாலும் கோவிலுக்கு நேர்ந்து விட்ட மாடுகள் போல. இது மெயின் என்ஹெச்ல இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வர்ற வழி ஒன்வே மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் பஸ்ஸஸ் இந்த வழியில தான் வருது. ஸோ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு
ரெண்டல் பைக்ஸ் இருக்குது, எல்லாம் நம்ம பேரில் தான் நிறையா வச்சுருக்காங்கப்பா. ஸோ இது வந்து சோமேஸ்வரா பியோர் வெஜ் மெயின் பீச் போகிற வழி. நான் சொன்னேன்ல கோட்டி தீர்த்துன்னு ஒரு ரூட் இருந்துச்சுல, அந்த ரூட்டு தான் இது. ஸோ இதுக்குள்ளே போனோன்னா இங்கேயும் நிறையா ஹோட்டல்ஸ் இருக்கும். ராமேஸ்வரம் பியோர் வெஜ் ஹோட்டல் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சாய்ராம் லாட்ஜிங்னு ஒன்று இருக்குது. எஸ்பிஐ ஏடிஎம் அங்கே இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து டெம்பிள் போகிற வழியில் அபர்ஜிதா பைக் ரெண்டல்ஸ்னு இருக்குங்க. ஹலோ மேடம். ஸோ ஹவு மச் பர் டே ஃபார் பைக்ஸ்? ओके. वीकेंड पे आपको ज्यादा रहता है, वीक मिडिल पे कम रहता है ऐसा है. ओ ठीक है. नॉर्मली 400 350. ठीक है. एक दिन है तो 400 है, 2-3 दिन लेंगे तो 350 पर डे. ओके. वीक मिडिल आप 4 दिन 5 दिन 3 दिन ऐसे लेंगे तो 300 पर डे के हिसाब से देंगे. ठीक है. एक ही दिन है तो 400 350 ऐसा रहता है. ओके. सो ये लॉन्ग वीकेंड है तो अभी उस टाइम पे ज्यादा रहता है. हां. 3 days to stay. सो डिमांड ಜಾಸ್ತಿ ಆಗಿದ್ರೆ ರೇಟ್ ज्यादा रहता है. अभी न्यू ईयर के टाइम क्रिसमस, दसरा, दीपावली. ओके. Okay, so what ID cards needed? Driving license compulsory. Okay. For one scooty, one ID. Aadhaar, voter card, anything. Okay, Aadhaar, voter ID, anything, any government. Anything. Okay. And 2 helmets is compulsory. You have to wear 2 helmets. Oh. 2 helmets. Okay. Because when your camera is there, so okay. They will find 2 our register number. Oh. Register only will come. Okay, okay, okay. Fine, madam. This is the number, if we... Okay. Okay, madam. Thank you. Rooms also available, huh? Rooms available, not here. Okay. Near petrol bunk. Okay, madam. Thank you, madam. அப்ரஜிதா ரெண்டல் பைக்ஸ் பார்த்தீங்கல்ல. ஸோ 400 வச்சுக்கிங்களா தோராயமா, ஓகேவா? அதுக்கப்புறம் பெட்ரோலுக்கு ஒரு 150 to 200 per day. ஸோ அந்த மாதிரி பட்ஜெட் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கிற ஏடிஎம், எஸ்பிஐ ஏடிஎம். ஸ்ரீ சாய்ராம் லாட்ஜ்னு இருக்கு. இதெல்லாம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் உங்களுக்கு இருக்கிற ஸ்டே ஆப்ஷன்ஸ், வாக்கபிள் டிஸ்டன்ஸில். இங்கே இருக்கு பாருங்க பைக் அண்ட் டாக்ஸி, நிறைய பைக் ரெண்டல்ஸ் இருக்குங்க பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே. நீங்கள் கன்ஃபியூஸே ஆகிக்க வேண்டாம், எப்படிடா கோகர்னா போயிட்டு எங்கே தங்குறது, பைக் ரெண்டல்ஸ் எல்லாம் எங்கே எடுக்கிறது. இந்த வீடியோவை பார்த்தாவே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். இங்கேயும் நம்பர்ஸ் போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ இங்கிருந்து கோவில் தெரியுதா, அந்த கோவில் நடுவில் இருக்கு பாருங்க, கோட்டி தீர்த்தம் கோவில். ஸோ இங்கிருந்து போகிற வழியில் ஃபுல்லாகவே வந்து ரூம்ஸாக தாங்க இருக்கும். ஸோ அங்கே எஸ்பிஐ ஏடிஎம் இருக்குங்க, பைக் டாக்ஸின்னு போட்டிருக்கு பாருங்க அங்கே. ஸோ அங்கிருந்து ஒரு 50 மீட்டர்ஸ்லேயே சாஸ்திரி கெஸ்ட் ஹவுஸ் அண்ட் காட்டேஜஸ்ன்னு இருக்கு. ஸோ இதுக்குள்ளன்னு நினைக்கிறேன். ஓ, அழகான சிவன் பெயிண்டிங்களா. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஏசி நான் ஏசி ரூம்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. பட் ஹோட்டல் நேமே போடல, நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஸோ அப்படியே ஒரு வாக் வந்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே கிடச்சிருங்க. உங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ரூம்ஸு. நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. இந்த சந்துக்குள்ளே போகணும் போல். ஓ, பின்னாடி இருக்குங்க ஒரு பெரிய ஹோட்டலே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம டெம்பிள் போகிற ரூட்டில் எஸ்பிஐ ஏடிஎம், அதுக்கப்புறம் பைக் ரெண்டல்ஸு, ரூம்ஸ் எல்லாம் பார்த்தோம்ல. இப்போ அப்படியே வந்து பஸ் வர்ற ரூட்டுக்கு வந்தாச்சுங்க. ராகவேந்திரா ஹோட்டல்னு ஒரு பக்கா லோக்கல் ஹோட்டல் இருக்குன்னு சொன்னால, இங்கே தான் இப்போ இருக்குது பாருங்கள் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பக்கத்துலேயே. பியோர் வெஜ் ஹோட்டலு. இங்கே டூரிஸ்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, டூரிஸ்ட் ஆஃபீஸ் எல்லாம். ரூம்ஸு, ஹோம் ஸ்டே, பஸ்ஸஸ் இதெல்லாம் புக் பண்ணோன்னா நீங்கள் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே கூட புக் பண்ணிக்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள் கோகர்னா சீ ஃபுட் கார்னரும் இருக்குது நான்வெஜ்க்கு. இது வந்து ராகவேந்திரா ரெஸ்டாரண்ட். நேற்று நைட் இங்கே தாங்க டின்னர் சாப்பிட்டோம். வாங்க ஒரு லைட்டாக ஒரு டீ காஃபி ஏதாவது குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். கோகர்னாவோட டிப்பிக்கல் டவுன் ஏரியாலாம் இப்படி தாங்க இருக்கும். இந்த பக்கம் ஹரிப்ரியா ரெசிடென்சின்னு ஒரு ஹோம் ஸ்டே இருக்குது. மக்களே, கொங்கன் ரீஜனில் நம்ம ட்ரெயின் எல்லாம் ட்ராவல் பண்ணும்போது கோகம் சிரப் பார்த்துருக்கேங்க. அந்த கோகம் சிரப்லாம் பண்ண ஜூஸ் தான் குடிக்க போகிறோம் ராகவேந்திரா ஹோட்டலில். ரொம்ப நாளாக ட்ரை பண்ணணும்னு ஆசை. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் சுறுசுறுசுன்னு இருக்குது. நம்ம ஊரில்
இது வந்து காளிமார்க் சோடாலாம் விற்பாங்களா பழைய காலத்துல, அந்த மாதிரி இருக்குங்க. வேற லெவல்ல இருக்குது. இந்த மாதிரி ஒரு பேக்கெட்ல வருது. கோக்கம் அங்கோலான்னு ஒரு ஊர் இருக்கு, அங்கதான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. வந்து ட்ரை பண்ணுங்க. கோக்கர்னா கொங்கன் சைடு வந்தா கோகம் ஜூஸ் ட்ரை பண்ணுங்க, சூப்பரா இருக்கு. ஒரு செத்து சாப்பிட போறோம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஃபுல்லா இன்னைக்கு சுத்தியாச்சுங்க. டெம்பிள் எல்லாம் போயிட்டு வந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடு இருக்கோங்க. ஸோ இந்த பக்கம் சாப்பிட்றதுக்கு நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கும். இதுங்க பஸ் போயிருட்டோம். NWKRTC பஸ்ஸஸ், நார்த் வெஸ்ட் கர்நாடகா ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். இங்கே ஷேர் ஆட்டோஸ் எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு பீச்சுக்கெல்லாம் போகிறதுக்கு. ஸோ இந்த சைடு வந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சுக்கு உங்களுக்கு நிறைய ஹோட்டல்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. ஸோ பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடு ஒரு 100 மீட்டர்ஸ் வந்தீங்கன்னா இங்கே பாருங்க, நமஸ்தே பைக் ரெண்டல்னு இருக்கு. நிறைய இருக்குங்க. பைக் ரெண்டல்ஸ்க்கெல்லாம் பிரச்சனையே கிடையாது. இது வந்து ஹோட்டல் கிரீம்ஸ் ஓட பார் அண்ட் ரெஸ்டாரண்ட். இது கிங்ஃபிஷர் பார் எல்லாம் இருக்கு பாருங்க. இது கொஞ்சம் ப்ரீமியம் ஹோட்டலுங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல ரெஸ்டோ பார் எல்லாம் இருக்கு. இதுல ஏசி ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் இருக்கு. பார்க்கிங் லாட்டே தனியா வச்சிருக்காங்க பாருங்க. இந்த லாட்ஜ்க்குனே எக்ஸ்க்ளூசிவா ஹோட்டல் கிரீன்ஸ் ஓம். பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல ரொம்ப பாப்புலரான ஹோட்டல் இது. கொஞ்சம் ஹோம் ஸ்டேஸ் எல்லாம் இருக்கும். நாம ஸ்டே பண்ணியிருக்கிற யாத்ரி நிவாசும் இங்கதான் இருக்கு. மக்களே, ஹோட்டல் கிரீன்ஸ் ஹோம் இருக்கு பாருங்க, அதுக்கு பக்கத்துல தான் நாம ஸ்டே பண்ணியிருக்கிற ஹோட்டலுங்க. இதுதான் ஹோட்டல் யாத்ரி நிவாஸ். நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க, இது நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஜெகதீஷ் நிவாஸ்னு ஒரு லாட்ஜ் இருக்கும். ஆப்போசிட்ல ஒரு லாட்ஜ் இருக்கும், வந்து ஸ்ரீ ஜெகதீஷ் நிவாஸ். இதெல்லாம் நல்ல ப்ராப்பர்ட்டியாக இருக்கு பாருங்க. ஸோ இது வந்து ஜெகதீஷ் நிவாஸ். இதெல்லாம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ். 6 AM to 9 AM செக் இன் செக் அவுட் டைம். செக்யூர் பார்க்கிங் எல்லாம் கூட வச்சிருக்காங்க. ஜிபே எல்லாம் கூட அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த பக்கம் நிறையா இந்த மாதிரி ஹோட்டல்ஸ் இல்லாமல் கொஞ்சம் ஹோம் ஸ்டேஸும் இருக்கும். ஃபாரினர்ஸ் எல்லாம் நிறைய ஸ்டே பண்ணியிருக்காங்க பாருங்க இந்த சைடு. ஸோ அப்படியே இதில் ஒரு ஃபியூ 100 மீட்டர்ஸ் போனோன்னா உங்களுக்கு நிறைய ஹோம் ஸ்டேஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குங்க. டீட்டெயில்டாக கம்ப்ளீட்டாக கவர் பண்ண முடியாது, பட் பஸ் ஸ்டாண்டை சுற்றி ஒரு 100 மீட்டர்ஸில் என்னென்ன ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்குங்கிறத உங்களுக்கு கவர் பண்ணிடணுங்கிறது தான் இந்த வீடியோவோட மோட்டிவ். இங்கே கர்நாடகா பேங்க் ATM இருக்குது பக்கத்துலேயே. ஸோ ஸ்டே பண்ணுறதுக்கு பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்ட் என்ட்ரன்ஸில் SBI இருக்குது. பஸ் ஸ்டாண்ட் எக்ஸிட் பக்கத்தில் இருக்கிற ஹோட்டல் ஏரியாவில் கர்நாடகா பேங்க் ATM இருக்குது. ஓகேவா? இங்கே உங்களுக்கு மத்ஸ்யா கஃபேன்னு இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட்டு, சீ ஃபுட்டு, தந்தூரி, ஜூஸஸ் எல்லாம் கிடைக்கும். நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிற யாத்ரி நிவாஸ் பக்கத்துலேயே வந்து நீங்கள் உள்ளே போனீங்கன்னா இங்கே பாருங்கள், ஹோட்டல் கணேஷ்னு சொல்லிட்டு ஒரு வெஜ் அண்ட் நான்வெஜ் ஃபுட்டுக்கான ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. பியூர் வெஜ்ஜாக இருந்தாலும் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில். நான்வெஜ்ஜுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது ஷீஷோருங்கிறதுனால உங்களுக்கு சீ ஃபுட் எல்லாம் நிறைய கிடைக்கும். இங்கே ஒரு ஸ்டே இருக்குது பாருங்கள், அஞ்சு ஸ்டேன்னு சொல்லிட்டு, லக்ஸூரியஸ் ஃபேமிலி ஹோம் ஸ்டே, ஏசி நான் ஏசி ரூம்ஸ். ஃபிஷ் மார்க்கெட் ரோடு இது, அஞ்சு ஹோம் ஸ்டே. நல்லா இருக்குல்ல ப்ராப்பர்ட்டி. ஸோ அப்படியே இதுக்குள்ளே உள்ளே போனால் உங்களுக்கு ஃபிஷ் மார்க்கெட் இருக்குது, காராவளி சீ ஃபுட், ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் எல்லாம் இருக்குது. மக்களே, அதுதான் வந்து நம்ம யாத்ரி நிவாஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஹோட்டல் ஓம் இன்டர்நேஷ்னலுங்க. கொஞ்சம் ப்ரீமியமான ஹோட்டல் இது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பாருங்கள், இன்னொரு பியூட்டிஃபுல்லான ஹோட்டல் இருக்குது, யாங்கி கெஸ்ட் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு. இதுலேயும் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. இங்கேயே உங்களுக்கு பைக் ரெண்டல்ஸ் எல்லாம் ஹோட்டல்லையே கிடைக்கும்.
இதுவும் நல்லா இருக்கு. இது ஃபிஷ் மார்க்கெட். ஸோ அங்கே வந்து அவனி கெஸ்ட் ஹவுஸ்னு ஒன்று இருக்குது. மக்களை இங்கே பாருங்கள், யாங்கி கெஸ்ட் ஹவுஸ்க்கு முன்னாடியே உங்களுக்கு ஃபிஷ் மார்க்கெட் இருக்குங்க. உள்ளே போனால் இன்னும் கொஞ்சம் ஹோம் ஸ்டேஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஃபிஷ் மார்க்கெட் ஆப்போசிட்லேயே அவானி கெஸ்ட் ஹவுஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இதாங்க பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஆப்ஷன்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிற ஹோட்டல் பக்கத்தில் இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பாருங்கள். இங்கே ஒரு குட்டி பொட்டி கடை இருக்குங்க. உங்களுக்கு பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, ஷாம்பு, வாட்டர் கேனு இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் காலையில் நீங்கள் ஃப்ரெஷ்அப் பண்ணிக்கிறதுக்கு. இது நல்ல ஹோட்டலாக இருக்குங்க. பார் அண்ட் ரெஸ்டாரண்ட் வேறு அட்டாச்சு இல்லை, அதனால பாப்புலர் ஹோட்டல். யாரை கேட்டாலும் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஹோட்டல் ஓம் இன்டர்நேஷ்னல் போங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நைட் டைமில் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிற யாத்ரி நிவாஸ் ஹோட்டல், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோட்டல் எல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஜெகதீஷ் நிவாஸ் பக்கத்தில் ஒரு கேஎஸ்ஆர்டிசி, என்டபிள்யூகேஎஸ்ஆர்டிசி பெருசாக வச்சுருக்காங்கப்பா. ஸ்லீப்பர் பஸ் போயிட்டு இருக்குங்க. ஸோ இந்த பக்கம் பாருங்கள், ஹோட்டல் ஓம் இன்டர்நேஷ்னல். நைட்டு அப்படியே வைபிங்காக இருக்குங்க. ஸோ இங்கே ரூஃப் டாப் டைனிங் எல்லாம் இருக்குது. ஹோட்டல் கிரீன்ஸ் ஹோமில் அது கொஞ்சம் பட்ஜெட்டு, இது வந்து ப்ரீமியம். செம்மையாக இருக்கா லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம பஸ் ஸ்டாண்ட் ஃப்ரண்ட்ல இருந்து டுவர்ட்ஸ் கோட்டி தீர்த்தா போயிட்டு இருக்கோங்க. இங்கே பாருங்க, மெயின் ரோடு கோக்கர்னால நிறைய பைக் ரெண்டல்ஸ் அவைலபிளாக இருக்கு. நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்கூட்டிஸ் தான் நிறைய அவைலபிளாக இருக்கு. சிட்டி சைக்கிள் இந்த கடைக்கு பேர். ஸோ இது வந்து டுவர்ட்ஸ் டெம்பிள் போகிற வழி. பஸ் ஸ்டாண்ட் ஃப்ரண்ட்ல இருந்து, பஸ் ஸ்டாண்ட் பேக் சைட்ல இருந்தும் டெம்பிள் போகலாம், ஃப்ரண்ட் சைட்ல இருந்தும் டெம்பிள் போகலாம். நாம் இப்போ ஃப்ரண்ட் சைட்ல இருந்து டெம்பிள் போகிற ரோட்டில் நடந்துட்டு இருக்கோம். ஆட்டோஸ் உங்களுக்கு எல்லா பக்கம் மூல முடுக்கெல்லாம் வருங்க. ஸோ இங்கே பாருங்க, பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நேராக போயிட்டுருக்கோம். டெம்பிளுக்கு எப்படி போகணும், மெயின் பீச்சுக்கு எப்படி போகணும், கோட்டி தீர்த்தம், கோகர்னா போலீஸ் ஸ்டேஷன் இதெல்லாம் பக்கத்துலேயே இருக்குது உங்களுக்கு. நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள். நிறைய பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட்ஸ் தான் இருக்கும் கோவில் பக்கத்துலங்கிறதுனால. ஃப்ரெண்ட்ஸ், பஸ் ஸ்டாண்ட் ஃப்ரண்ட் சைட்ல இருந்து நம்ம கார் ரெண்டல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நேராக வந்தோன்னு வச்சுக்கோங்களா, டெட் எண்ட்ல வந்து கோட்டி தீர்த்தத்துக்கு போகிற ஒரு வழி திரும்புங்க. அங்கே வந்து ஸ்ரீ வெங்கடரமணா டெம்பிள்னு ஒன்று இருக்குங்க. நம்ம கோவில் விளாக்ஸ்ல அதை கவர் பண்ண மிஸ் பண்ணிட்டேன். ஸோ வெங்கடரமணன் பெருமாள் டெம்பிளும் இருக்கு, மகாபலேஸ்வர் டெம்பிள் பக்கத்திலேயே சிவனும் இருக்காரு, விநாயகர் இருக்காரு, பெருமாள் இருக்காரு, எல்லாரும் இருக்காங்க. இது கோட்டி தீர்த்தம் போற வழி. இந்த சைடு போகணும் போல. அங்கங்க டைரக்ஷன்ஸ் போட்டிருப்பாங்க, அதனால பிரச்சனை இல்லை. கோஸ்டல் சைடுங்கிறதுனால எப்பவுமே வந்து ஒரு மாதிரி ஹியூமிடிட்டி இருக்குங்க, வேர்த்து வந்துட்டே இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கோவில் பக்கத்தில் இருக்கோங்க. இதுவும் வந்து பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ இங்கேயும் வந்து ரூம்ஸ், கோவில் பக்கத்துலேயே ஸ்டேக்கெல்லாம் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. நீங்கள் ஃப்ரெஷ் அப் மட்டும் பண்ணிட்டு கோவிலுக்கு போகிறதுனாலும் பண்ணிக்கலாம் போல. பாத்திங் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள்னு போட்டிருக்காங்க. நம்பர்ஸ் இருக்குது பாருங்கள், நோட் பண்ணிக்கோங்க. பத்மா லக்ஷ்மி கெஸ்ட் ஹவுஸ். ஃப்ரெண்ட்ஸ், இது மகாபலேஸ்வர் கோவில் என்ட்ரன்ஸுங்க. அதுக்கு பக்கத்துலேயே சரஸ்வதி கெஸ்ட் ஹவுஸ்னு ஒன்று இருக்குங்க. இதுலயும் நம்பர்ஸ் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், கோவில்ல இருந்து மெயின் பீச் போற வழியில இங்க இருக்கு பாருங்க, சுபவாகலி கெஸ்ட் ஹவுஸ். இதுலயும் நம்பர்ஸ் எல்லாம் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே வந்து பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஸ்கூல் கிட்ஸ் எல்லாம் டூர் வந்திருக்காங்க, லைனா கூட்டிட்டு போறாங்க. ஸோ மேல இருக்கு ரூம்ஸ் எல்லாம் நல்லாவே இருக்குங்க. கோவில் பக்கத்துலயே நிறைய கெஸ்ட் ஹவுசஸ் இருக்கு உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோவில்ல இருந்து மெயின் பீச் பக்கத்துல இருக்கோங்க. மெயின் பீச் போற வழி அது. அங்கே ராம் தீர்த்னு ஒரு டெம்பிள் போற வழி இருக்கு.
ஸோ அங்கேயும் வந்து கெஸ்ட் ஹவுசஸ் இருக்குது நிறையா. இதுலேயே வந்து உங்களுக்கு பட்ஜெட் டீலக்ஸ் ஃபேமிலி ஏசி ரூம்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குங்க. இது க்ளோஸ் டு மெயின் பீச். இந்த பக்கம் இருக்குது பாருங்கள் ப்ராப்பர்ட்டி, நல்லாவே இருக்குங்க. இது கொஞ்சம் காஸ்ட்லியான அஃபேர், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நாம மெயின் பீச் பக்கத்தில் இருக்கோங்க. கோகர்னா மெயின் பீச் பக்கத்தில் இங்கே இருக்கு பாருங்க, ஹோட்டல் சந்திருப்தி பியூர் வெஜ். ஸோ இதுலேயும் நம்பர்ஸ் எல்லாம் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் பீச் பக்கத்தில் ஸ்டே பண்ணோன்னா சந்திருப்தியில் ஸ்டே பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டின்னர் சந்திருப்தியிலேயே சாப்பிட்றலாங்க இன்னைக்கு. வாங்க, மணி 8 ஆகுது. ஸோ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து டெம்பிள் பீச் இதெல்லாம் ஒரே ஸ்ட்ரெச்சில் இருக்கும், ஓகேவா? ஸோ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற ஹோட்டல்ஸு லாட்ஜஸ்ஸு ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ்லேயே வந்து ஏதாவது ஒன்றில் நீங்கள் புக் பண்ணிவிட்டு ஸ்டே பண்ணிக்கலாம், இன்கேஸ் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஸ்டே பண்ணுறதா இருந்தால். மக்களே, ஹோட்டல் இன்டீரியர்ஸ் பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல? டிஷ்ஷஸ் எல்லாம் அழகாக வந்து பிக்சரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு ஹாட் அண்ட் பைப்பிங் வெஜ் நூடுல்ஸ் வித் சாஸ் வந்துருச்சு. வாங்க சாப்பிடலாம். சந்திருப்தி இன்டீரியர்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு நார்த் இந்தியன் டிஷ் எல்லாம் கூட கிடைக்குதுங்க. ரோட்டிஸு, தந்தூரி ரொட்டி, பட்டர் நான் இதெல்லாம் கூட கிடைக்குது. ஸோ நார்த் இந்தியன் ஃபுட் ட்ரை பண்ணோன்னா பீச் பக்கத்தில் சந்திருப்தியில் வந்து சாப்பிடலாம். நல்லா இருக்கு. இன்டீரியர்ஸ், க்ளீன்லினஸ் எல்லாமே சூப்பராக இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து நாம் ஸ்டே பண்ணியிருக்கிற யாத்ரி நிவாஸ் ஹோட்டலோட ரூம்ஸுங்க. ஸோ இது சிங்கிள் ரூமுக்கு 500 சார்ஜ் பண்ணாங்க. இங்கே பாருங்கள், ஃபேனு, ஹேங்கர்ஸு, வாஷ் பேஷன், ஒரு வீடு மாதிரியே இருந்துச்சுங்க. நல்லா இருந்துச்சு, கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு நம்ம ஸ்டே. நார்மல் வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் தான், பட் ஓகே. 500 கோகர்னா மாதிரியான பிளேசஸில் இது ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். டார்மெட்ரிலேயே இந்த காலத்துலலாம் 300 250 சார்ஜ் பண்ணுறாங்கல்ல. ஸோ ஃபார் 500 சிங்கிள் ரூம் வந்து கம்ஃபர்டபுளாக கிடச்சிது நமக்கு. நல்லா பால்கனி வியூவோட, அதுவும் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே, ஓம் இன்டர்நேஷ்னல் ஹோட்டல் பக்கத்தில். ஸோ ப்ளசன்ட் ஸ்டேயாக இருந்துச்சுங்க கோகர்னாவில். ஸோ இன்கேஸ் நீங்கள் கோகர்னா வந்துட்டு ரிசார்ட்ஸில் ஸ்டே பண்ணாமல் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஸ்டே பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கே கண்டிப்பாக ஸ்டே பண்ணலாம். கொஞ்சம் நல்ல பட்ஜெட் இருக்குது அப்படின்னா ஹோட்டல் ஓம் இன்டர்நேஷ்னலில் ஸ்டே பண்ணலாம், நல்லாவே இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு ஹோட்டல் இருக்குது, அதில் ரெஸ்டோ பார்ஸ் எல்லாம் இருக்குது. ஜஸ்ட் ஒரு 150-200 மீட்டர்ஸ் தான் பஸ் ஸ்டாண்டில் இருந்து நாம் ஸ்டே பண்ணியிருக்கிற ஹோட்டல். ஸோ ஆப்போசிட்லேயும் ஒரு ஹோட்டல் இருக்குது, அது நான் அப்போவே காமிச்சேன்ல கீழே. பஸ் ஸ்டாண்டு, டெம்பிள் பக்கத்தில் இருக்கிற ஹோட்டல்ஸ் அண்ட் ஸ்டே, அதாவது பஸ் ஸ்டாண்டில் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோட்டல் அண்ட் ஸ்டே ஆப்ஷன் எல்லாமே வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து கோகர்னா வர மக்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்கேஸ் நீங்கள் பீச் ரிசார்ட்ஸ்க்கெல்லாம் வேணாம்ப்பா, எனக்கு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே ஸ்டே பண்ணணும், கோவிலும் ஆக்சசபிளாக இருக்கணும், நான் சுற்றுறதுக்கு மட்டும் பைக் எடுத்துகிட்டு சுற்றுப்பேன் அப்படின்னா பைக் ரெண்டல்ஸும் பற்றி டீட்டெயில்டாக சொல்லிட்டேன் உங்களுக்கு. பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே நிறைய அவைலபிளாக இருக்குது பைக் ரெண்டல்ஸ் எல்லாம், ஓகேவா? ஒரு 200 மீட்டர்ஸ் நடந்து போனீங்கன்னா போதும். இதர் பஸ் என்டர் ஆகிற சைட்லையும் உங்களுக்கு கார் ரெண்டல்ஸ் இருக்கும், பஸ் எக்ஸிட் ஆகிற சைடு இங்கே இருக்குது பாருங்கள், இந்த சைடும் உங்களுக்கு பைக் ரெண்டல்ஸ், அதுக்கப்புறம் ஹோட்டல் ஸ்டே, ஃபுட்டு எல்லாமே பக்கத்துலேயே அவைலபிளாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்கு நிறையா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணுவோம். அன்டில் தென் டேக் கேர் அண்ட் சேர்ஸ் ஃப்ரம் கோகர்னா பஸ் ஸ்டாண்ட், கர்நாடகாங்க. See you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஃப்ளிப்கார்ட் மிந்த்ராலேருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ.